பிரீத்தி, குட் மார்னிங். குட் மார்னிங் ஜீவிதா. ஓகே பிரீத்தி, இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் வந்து பேச போறோம்? இன்னைக்கு என்ன டாபிக்னா நம்ம நேத்து என்ன பேசணுமோ அதே டாபிக் தான். ஓகே, சோ நேத்து பேசின அதே மேங்கோ பத்தின பெனிஃபிட்ஸ் தான் இன்னைக்கு சொல்ல போறோமா? ஓகே, வெரி நைஸ். அதெல்லாம் பேசறதுக்கு முன்னாடி நம்ம எப்பவும் போல வியூவர்ஸ் வெல்கம் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். நேயர்கள் அனைவருக்கும் புத்தம் புது காலை வணக்கம். ஜீவிதா, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன நல்ல விஷயம் சொல்ல போறோம் மேங்கோ பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அது எல்லாத்துலயுமே நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. பட் மெயினா வந்து ஹார்ட் பேஷண்ட்டுக்கு வந்து ரொம்ப நல்லது அப்படின்றாங்க. ஹார்ட் ஸ்ட்ரோக் வந்திருக்கோம்ல, ஸோ அவங்களாம் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ரா மேங்கோ, ஸோ அது பச்சை மாங்கான்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து ஸ்லைஸ் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கிரைண்டர்ல நல்லா மிக்ஸ் பண்ணி அது ஒரு ஜூஸ் மாதிரி ஆக்கி அதை கன்சியூம் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து இதய நோய் வந்து குறையுமா. ஸோ வந்து அடிக்கடி வந்து ஹார்ட் அட்டாக் வராது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அதே மாதிரி ஹார்ட் சம்மந்தப்பட்ட எந்த ப்ராப்ளமும் வர்றது பெர்சன்டேஜ் குறையும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி மேங்கோ ஜூஸ் குடிச்சிங்கன்னா, அதாவது வந்து ரா மேங்கோ ஜூஸ் குடிச்சிங்கன்னா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மெடிசனே நீ வந்து சொல்லியிருக்க, ஹார்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். நீ வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்ட. ஓகே பிரீத்தி, இதை தொடர்ந்து நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்டான சூரியோதயம் பார்த்துடலாமா? பார்த்துடலாம். இது சூரியோதயம். இன்று 22/6/2016 புதன்கிழமை, துர்முகி வருடம் ஆனி மாதம் 8ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 5:54. ராகு காலம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகன் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. திதி மாலை 5:48 வரை துவிதியை, பிறகு திருதியை. நட்சத்திரம் உத்திராடம். சுப ஓரைகள் காலை 6 மணி முதல் 8 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, பகல் 12 மணி முதல் 3 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை. யோகம் அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் மாலை 3:28 வரை ரிஷப ராசிக்கும், பிறகு மிதுன ராசிக்கும். பிரீத்தி, அடுத்ததான் மேங்கோ சாப்பிட்றதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு தெரியுமா? என்னன்னா மேங்கோல வந்து விட்டமின்ஸ் இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் என்ன விட்டமின் இருக்குன்றது ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா? நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல விட்டமின் ஏ இருக்குன்னு சொல்லிட்டேன், அதனால அது தெரியும். வேற என்ன இருக்கு? அண்ட் விட்டமின் ஏ இருக்குன்னு சொன்னேன். அண்ட் விட்டமின் சி, ஓகேவா? இது வந்து எல்லாருக்கும் விட்டமின் சினாவே எல்லாருக்கும் தெரியும், அது ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்ட்டு. ஸோ இந்த விட்டமின் ஏ அண்ட் சி இருக்கிறதுனால பார்த்தோன்னா இம்யூன் சிஸ்டம் வந்து ரொம்ப ஹெல்த்தியா அண்ட் ஸ்ட்ராங்கா இருக்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த மேங்கோ அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கொஞ்சம் ஹெல்த்தா ஸ்ட்ராங்கா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நமக்கு எந்த நோயுமே வராம இருக்கிறதுக்கு மேங்கோ நிறைய சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றேன். ஓகே, சூப்பரா சொன்னேன். இதை தொடர்ந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து லலிதாம்பிகைக்கு 1000 பேர்கள் இருக்கு இல்லையா? ஸோ அதோட பேர் காரணங்களும் சோஸ்திரங்களையும் சொல்றதுக்காக இலக்கிய மேகம் ஸ்ரீனிவாசன் காத்துட்டு இருக்காரு. பார்த்துடலாமா? பார்த்துடலாம். இது ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம். ஸ்ரீ வித்யோபாசனாசக்தம் ஸ்ரீ வித்யாபீடபூஷணம் ஸ்ரீ வித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சத்குரும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம், அன்னையின் 1000 திருநாமங்களை ஒவ்வொரு நாளும் விடியற் காலையிலே சிந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பேற்றினை நாம் பெற்றிருக்கிறோம். வாக்தேவிகள் தொகுத்து தந்த அற்புதமான 1000 திருநாமங்களுடைய பலன்கள், தேவியினுடைய அருமையான வர்ணனைகளை எல்லாம் நாம் தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம். புத்தம்புது காலை நிகழ்ச்சியிலே மிக அருமையாக தேவியினுடைய பக்தர்கள் எல்லோரும் மகிழ்ந்து சிந்திக்கின்ற அருமையான நாமத்தை நாம் இப்பொழுது ஒவ்வொரு நாளும் சிந்திக்கக்கூடிய பேற்றினை பெற்றிருக்கிறோம். அந்த வகையிலே தேவியினுடைய அருமையான குரல் இனிமையை பற்றி பார்த்தோம். இன்றைக்கு தேவியினுடைய புன் சிரிப்பை பற்றி பார்க்க இருக்கிறோம். ஓம் மந்தஸ்மித பிரபாபூர மஜ்ஜத் காமேச மானசாயே நமக என்கின்ற திருநாமம். இந்த திருநாமத்தின் அர்த்தமாக என்ன சொல்லுகிறார்கள்? எம்பிராட்டியினுடைய சிரிப்பிலே, புன்முறுவலிலே மூழ்கி இருக்கக்கூடிய காமேஸ்வரர் இருக்கின்றாரே, அவரையே மூழ்கச் செய்யக்கூடிய அளவிற்கு புன்முறுவலை தந்திருக்கக்கூடிய தேவிக்கு வணக்கம் என்று சொல்லுகிறார்கள். அந்த வகையிலே தேவியினுடைய புன்சிரிப்பு தான் இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய நகை. நாம் எத்தனையோ நகைகளை, ஆபரணங்களை சூடிக்கொண்டிருக்கிறோம்.
எது உயர்ந்த நகை என்று கேட்டால் இந்த உலகத்திலே புன்னகை தான் உயர்ந்த நகை. புன்னகையை பூக்காதவர்களுக்கு நீங்கள் 1000 நகைகளை பூட்டினாலும் இந்த உலகத்திலே பிரயோஜனம் இல்லை. புன்னகை என்பது இயல்பாகவே இதயத்திலே இருந்து வர வேண்டும். ஒருவரை சிரிக்கச் சொன்னால் கடமைக்காக சிரித்தால் எந்த பிரயோஜனமும் இல்லை. கடனுக்காக சில பேர் சிரிப்பார்கள், அதனாலும் பிரயோஜனம் இல்லை. எப்பொழுது புன்னகை வரும்? மனப்பூர்வமான மகிழ்ச்சியிலே, ஆனந்தத்திலே, இனிமையிலே, இன்பத்திலே தோன்றக்கூடிய புன்னகை இருக்கிறதே, அந்த புன்னகை தான் நம்பிக்கையின் அடையாளம், அன்பின் அடையாளம். இந்த உலகத்திலே எல்லோரையும் வாழ வைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய நல்ல எண்ணத்தினுடைய அடையாளம். ஒரு துறவி ஒரு சிறைச்சாலைக்கு சென்றிருந்தார். அந்த சிறைச்சாலையிலே நிறைய பேர் இருந்தார்கள். அதிலே ஒரு சிறுவனும் இருந்தான். அந்த சிறுவனை ஏன் அங்கே வைத்திருக்கிறார்கள் என்று அவருக்கு தெரியவில்லை. அங்கே சென்று எல்லோருக்கும் நல்லுரைகளையும் உபதேசங்களையும் வழங்கிய பிறகு அந்த சிறுவனை மட்டும் தனியாக அழைத்தார். அவனுடைய தோள்களிலே கைகளை வைத்து ஆறுதலான ஒரு பார்வையை பார்த்து ஒரு புன்னகையை பூத்தார். புன்னகையை பூத்த உடனே, தம்பி, நீ ஏன் இங்கே வந்திருக்கிறாய்? உன்னை பார்த்தால் மிகவும் நல்லவனாக தோன்றுகிறது, ஏன் இங்கே வந்தாய் என்று கேட்டபொழுது அவன் சொன்ன ஒரே பதில், உங்களை போன்று ஆறுதலான பார்வையை பார்த்து ஒரு புன்னகையை செய்யக்கூடிய ஒருவர் கூட என்னை சுற்றி இல்லை, ஆகையினாலே நான் தவறான செயல்களை செய்து இங்கே வந்துவிட்டேன் என்று சொன்னானாம். அப்பொழுதுதான் அவர் உணர்ந்தார், சமுதாயத்திற்கு என்ன தேவை என்று கேட்டால் ஆறுதலான ஒரு நல்ல புன்னகை தேவை. அந்த புன்னகை இருக்கிறதே, அந்த புன்னகைக்கு ஈடான ஒரு விஷயம் இந்த உலகத்தில் வேறு எதுவும் கிடையாது. பொதுவாக மருத்துவர்கள் சொல்லுவார்கள், ஒருவன் கோபப்படுகிற பொழுது அவனுடைய முகத்திலே இருக்கக்கூடிய தசை நார்களுடைய செயல்கள் அதிகம், ஆனால் புன்னகைக்கிற பொழுது அவனுடைய தசை நார்களுடைய செயல்பாடுகள் குறைவு, ஆகையினாலே புன்னகையுங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனாலும் கூட இந்த புன்னகை இருக்கிறதே, இந்த புன்னகையை நாம் இந்த உலகம் முழுவதற்குமான நம்பிக்கையின் வெளிப்பாடாக வைத்துக்கொள்ள வேண்டும். ஏன் புன்னகைக்க வேண்டும் என்று கேட்டால், ஒரு ஆங்கிலத்திலே பழமொழி இருக்கிறது, வேர்ல்ட் இஸ் எ கேமரா ஆல்வேஸ் ஸ்மைல்ஸ் என்று சொல்வார்கள். உலகமே ஒரு கேமரா. இந்த உலகமாகிய கேமரா உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறது. ஆகையினாலே நீங்கள் தயவு செய்து சிரியுங்கள், தயவு செய்து புன்னகை புரியுங்கள். அப்படி புன்னகைத்தால் இந்த உலகமாகிய கேமரா உங்களை படம் பிடித்து கொண்டிருக்கிறது. பொதுவாக சொல்வார்கள், அவன் எப்படி என்று சொன்னால், அவன் ஒரு சிடுமூஞ்சி, யாரையும் பார்க்க மாட்டான், எப்பொழுது பார்த்தாலும் சிடு சிடு என்று விழுந்து கொண்டே இருப்பான், ஒரு முன்கோபி, அவன் முகத்தை தொங்க வைத்து கொண்டே இருப்பான், முகத்தை தூக்கி வைத்து கொண்டே இருப்பான் என்றெல்லாம் சொல்லுவார்கள். இதெல்லாம் எப்படி ஆகிறது? அந்த தனி மனிதன் மேலே பதிவு செய்யப்படுகிறது. எப்படி பதிவு செய்யப்படுகிறது? இந்த உலகமாகிய கேமரா முன்னாலே அவன் பல நேரம் இப்படியே நடந்து கொண்டு இருப்பதனாலே அவனுடைய குணம் இதுதான் என்று பதிவு செய்து விடுகிறார்கள். அதனாலே தான் என்ன சொல்லுகிறார்கள், நீங்கள் புன்னகை கற்றுக்கொள்ளுங்கள், உலகத்தை பார்த்து புன்னகையுங்கள். அந்த புன்னகை சாதாரணமான விஷயம் இல்லை. புன்னகைப்பது என்பது மனப்பூர்வமாக வர வேண்டும், இதயத்தின் அடிநாதத்திலே இருந்து வர வேண்டும். ராமனும் சீதையும் முதலாக சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி சந்தித்து கொண்டிருக்கிற பொழுது ராமன் நடந்து சென்று விட்டான். நடந்து சென்ற அந்த ஸ்ரீராமனை பார்த்த பிறகு தேவி அவனுடைய திருவுருவத்தை மீண்டும் 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 மனக்கண் முன்னாலே கொண்டு வருகிறாள். அப்படி மனக்கண் முன்னாலே கொண்டு வருகிற பொழுது அந்த ஸ்ரீராமனுடைய எந்த அவயம் அல்லது எந்த செயல் அவளுக்கு மிகப்பெரிய ஈர்ப்பை தந்தது என்று கேட்டால், கம்பன் சொல்லுவான், ஸ்ரீராமனுடைய அழகான சுருண்ட கேசமா என்று கேட்டால் அது அல்ல, அவனுடைய தாழ்ந்த கைகளா என்று கேட்டால் அது அல்ல, அவனுடைய சந்திரன் போன்ற முகமா என்று கேட்டால் அது அல்ல, பின்னர் எதுதான் சீதையை கவர்ந்தது என்று கேட்கிறார். அந்த கேள்வியினுடைய பதிலாக அந்த பாடலுடைய நிறைவு சொல்லுகிறது, ராமனுடைய புன்னகை, அந்த முறுவல் இருக்கிறதே, அந்த முறுவல் சீதையினுடைய உயிரை கவர்ந்து விட்டது என்று அந்த பாடலை மிக அழகாக கம்பராமாயணத்திலே தருவார் கம்பநாட்டாழ்வார். இந்திர நீலமூத்து இருண்ட குஞ்சியும் சந்திர வதனமும் தாழ்ந்த கைகளும் சுந்தர மணிவரை தோளுமே அல முந்தியன் உயிரை அம்முறுவல் உண்டதே என்று சொல்லுவாளாம் சீதா பிராட்டி. அப்படி அந்த புன்னகைக்கக்கூடிய தன்மை இருக்கிறது. தேவி இறைவனை பார்த்து புன்னகைத்தாளாம். எப்பொழுது புன்னகைத்தாள்? ஒரு அருமையான வரலாறு. தேவி இந்த உலகத்திலே யாக குண்டத்திலே இருந்து தோன்றினாள். அவள் எங்கே இருந்து தோன்றினாள்? இந்த உலகத்திலே எந்த தாயினுடைய வயிற்றிலே இருந்தும் பிறக்கவில்லை. ஓம் சிதக்னி குண்ட சம்பூதாயே நமக என்கின்ற நாமத்தை நாம் தொடக்கத்திலே சிந்தித்தோம். அப்படி யாக குண்டத்திலே இருந்து தேவி எழுந்தாள். அவளே ஒரு நெருப்பு பிழம்பு, அவளே மிகப்பெரிய ஆதிசக்தி, அவளே பராசக்தி. அப்படி யாக குண்டத்திலே இருந்து தோன்றிய அந்த பேரழகி இருக்கிறாளே, அங்கே இருந்து
வெளிவந்த பிறகு அவள் நடந்து வருகிறாள். பிரம்மாதி தேவர்கள் எல்லாம் பார்க்கிறார்கள். இந்த பேரழகிக்கு இணையான ஒரு பேரழகன் வேண்டும், அவன் எங்கே இருக்கிறான் என்று சிந்தித்து கொண்டிருக்கிற பொழுது அங்கேதான் எம்பெருமான் சிவபெருமான் தோன்றி அருள் பாலிக்கின்றார். ஆனால் அவரை பார்க்கிறார்கள். அவர் எப்படி இருக்கிறார் என்று கேட்டால், அவருடைய தலையிலே கிரீடம் இருக்கிறதா? கிரீடம் இல்லை. என்ன இருக்கிறது? கொன்றைவார் சடை. அந்த சடை இருக்கிறதே, அந்த சடையும் எத்தனையோ காலமாக சிக்கு பிடித்து அதை சடையாக போட்டு கொண்டிருக்கிறார். அதன் மேலே என்ன இருக்கிறது என்று பார்த்தால் ஒரு பிறை சந்திரன், பாதி சந்திரன் இருக்கிறது. அதன் மேலே கங்கை என்று தண்ணீர் கொட்டி கொண்டே இருக்கிறது. அந்த பிறை சந்திரனும் கங்கையும் இருக்கக்கூடிய அந்த இடத்திலே அங்கே ஒரு பாம்பு சுற்றி கொண்டே இருக்கிறது. சற்று கீழே பார்த்தால் கழுத்திலே ஒரு பாம்பு இருக்கிறது, கைகளிலே பாம்பு இருக்கிறது, தோள்களிலே கழுத்துக்களிலே பாம்பு இருக்கிறது. சரி, இடை எப்படி இருக்கிறது? அதிலே உடுத்தி இருக்கிறுடைய ஆடை எப்படி இருக்கிறது? நல்ல ஃபேஷன் ட்ரெஸ்ஸாக இருக்கிறதா என்று கேட்டால், அதுவும் எதை உடுத்தி இருக்கிறார்? மாந்தோலை உடுத்தி இருக்கிறார், புலித்தோலை உடுத்தி இருக்கிறார், யானை தோலை உடுத்தி இருக்கிறார். என்ன இப்படி வந்திருக்கிறாரே, இவரை திருமண கோலத்திலே நாம் பார்க்க வேண்டுமே என்று சொல்லி எல்லோரும் ஆசைப்பட்டு கொண்டிருந்த போது எம்பெருமான் என்ன செய்தார்? இவற்றையெல்லாம் மறைத்துவிட்டு ஒரு பேர் அழகனாக நல்ல ஒரு அழகான ஆடையோடும் உடையோடும் அங்கே காட்சி தந்தார். இவரை பார்த்த உடனே தேவி தலை நோக்கி கீழே குனிந்து கொண்டாள். குனிந்து கொண்ட தேவி ஓரக்கண்ணாலே எம்பெருமானை பார்க்கிறாளாம். அப்படி ஓரக்கண்ணாலே பார்த்து ஒரு புன்னகையை பூத்தாள். அந்த புன்னகையை பூத்த உடனே அந்த தேவியினுடைய கரத்திலே இருக்கக்கூடிய மாலையை தூக்கி அப்படியே வீசி எறிகிறாள். அது எம்பெருமானுடைய திருக்கழுத்திலே வந்து தானாக சேர்ந்து கொள்ளுகிறது. பிறகு எம்பெருமானும் எம்பிராட்டியுமாக, காமேஸ்வரரும் காமேஸ்வரியுமாக அங்கே இரண்டு பேரும் ஒருவராக இருவரும் இதயம் மாறி புக்கு இதயம் எய்தினார் என்று சொல்லுவாரை கம்பர். அதுபோல இருவரும் மாறி புக்கு இதயம் எய்யக்கூடிய அந்த தன்மையிலே இரண்டு பேரும் ஒன்றிணைந்தார்கள். எம்பிராட்டி ஓரக்கண்ணாலே வலக்கண்ணாலே பார்த்து ஒரு புன்னகை செய்தாள் அல்லவா? அந்த புன்னகையினுடைய மிகப்பெரிய தன்மையிலே எம்பெருமான் மூழ்கி போனார் என்று சொல்லுகிறது லலிதா சகஸ்ரநாமம். அந்த புன்னகையிலே மூழ்கி போன எம்பெருமான் என்ன செய்தாராம்? அந்த புன்னகையிலேயே கிடந்து மூழ்கி விட்டோமே, கொஞ்சம் எழுந்து மேலே வருவோம். அப்படி மேலே வந்து எம்பிராட்டினுடைய பேரழகை காண்போம், தரிசிப்போம் என்று முயற்சி செய்கிறாராம். அப்படி மூழ்கி இருக்கிறார். திரும்ப மேலே வருகிறார். மேலே வந்து தேவியினுடைய திருவதனத்தை பார்த்த உடனே அந்த புன்னகை மீண்டும் அவரை மூழ்கடிக்க செய்து விடுகிறது. அவர் மூழ்குவதும் எழுவதும் மூழ்குவதும் எழுவதுமாக இருக்கிறாராம் அந்த புன்னகையினுடைய மிகப்பெரிய ஒளி பொருந்திய தன்மையிலே. அப்படி பராசக்தியினுடைய புன்னகை என்ன செய்திருக்கிறது? எம்பெருமானை காமேஸ்வரனாக மாற்றி இந்த புன்னகைக்குள்ளே மூழ்க வைத்திருக்கிறது. இந்த புன்னகைக்குள்ளே எம்பிரானை எப்பொழுதுமாக திளைக்கச் செய்திருக்கிறது. அப்படி திளைக்கச் செய்தல் எப்படி நடக்கும் என்று கேட்டால், இருவருக்குமாக இருக்கக்கூடிய பேரன்பினாலே நடக்கும். எத்தனையோ பேர் சிரிக்கிறார்கள், எத்தனையோ பேர் புன்னகைக்கிறார்கள். ஆனாலும் கூட நமக்கு என்ன ஒரு மிகப்பெரிய அதிசயம் தோன்றுகிறதா என்று கேட்டால், யார் அன்போடு புன்னகைக்கிறார்களோ, யார் பாசத்தோடு புன்னகைக்கிறார்களோ, யார் பிரியத்தோடும் நேசத்தோடும் புன்னகைக்கிறார்களோ, அவர்களுடைய புன்னகை தான் நம்முடைய இதயத்தை கவர்ந்து இழுக்கிறது. அந்த புன்னகையிலே தான் இந்த உலகம் முழுமையாக கட்டி போடப்பட்டிருக்கிறது. அந்த புன்னகைக்காகத்தான் இந்த உலகம் காத்து கொண்டிருக்கிறது. அப்படி நமக்கு மிகவும் பிரியமான, மிகவும் நேசமானவர்கள் உதிர்க்கக்கூடிய அந்த சிரிப்பும், அவருடைய இதழ்களை அப்படியே லேசாக விரித்து தரக்கூடிய புன்னகையும் தான் இந்த உலகத்தை வெற்றி கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஆயுதமாக இருக்கிறது. அப்படித்தான் தேவி பராசக்தியினுடைய புன்னகையிலே எம்பெருமான் மூழ்கி போனார். ஓம் மந்தஸ்மித பிரபாபூர மஜ்ஜத் காமேச மானசாயை நமக என்று சொல்லுகிறது லலிதா சகஸ்ரநாமம். அத்தகைய புன்னகை இந்த உலகம் முழுவதுமாக நாம் ஒவ்வொரு நாளும் விடியற்காலையிலே பரப்ப வேண்டும் என்கின்ற ஒரு உயர்ந்த லட்சியத்தை கைக்கொள்ள வேண்டும். நாம் புன்னகைப்போம். இன்று முதல் ஒவ்வொருவரையும் பார்த்து கட்டாயமாக புன்னகைப்போம். தெரிந்தவராக இருந்தாலும் தெரியாதவராக இருந்தாலும் அவரை பார்த்து புன்னகைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பணியை செய்வோம் என்று தொடங்கினால் உலகம் முழுவதும் நம் வசப்பட்டு போகும். புன்னகைப்போம், புன்னகைக்கு கற்றுக்கொள்வோம். இந்த நாள் இனிய நாளாக மாற வேண்டும் என்று பிரார்த்தித்து ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமனுடைய நாமங்களின் பெருமை தொடர்ந்து சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
ஜீவிதா, மேங்கோ பற்றி நம்ம நிறைய வந்து என்னென்ன ஹெல்த்துக்கு உதவுது அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இப்போ ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் யூஸ் பற்றி நான் சொல்கிறேன். நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணலாம், அதாவது வெறும் மேங்கோ நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண ரொம்ப ஈஸி, டக்குன்னு பண்ணிடலாம்ல. கொஞ்சம் விட்டா வந்து மேக்க ஆரம்பிச்சிடும். ஆமாம், மேபி அப்படி இருக்கலாம். பட் நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியாக இருக்கும், டக்குன்னு ஸ்மாஷ் பண்ணி அப்ளை பண்ணலாம், ஈஸியாக ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். ஸோ அதை அப்ளை பண்ணும்போது அதில் இருக்க மேங்கோவில் இருக்க பீட்டா கேரட்டின் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து என்ன ஆகுதுன்னா விட்டமின் ஏவா கன்வெர்ட் ஆகுதான் நம்ம ஸ்கின்னோட வந்து கான்டாக்டில் வரும்போது. ஸோ அந்த விட்டமின் ஏ உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்றாங்க. அண்ட் அந்த விட்டமின் சி நேச்சுரலாகவே இருக்குல்ல, ஸோ ஸ்கின்ல ஏதாவது ஸ்கின் ரிப்பேர் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸ்கின்ல ஏதாவது டேமேஜஸ் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து கியூர் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே, ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் கொடுத்துருக்கேன். இது டிப்ஸ் மாதிரியும் இருக்கு பிரீத்தி. ஓகே, இதை தொடர்ந்து வரப்போற செக்மெண்ட்ல பார்த்தோன்னா நம்ம சத்குரு ஜக்கி வாசுதேவ் வந்து நம்மளோட ஹியூமன் லைஃபை எப்படி பீஸ்ஃபுல்லாக பாசிட்டிவ் தாட்ஸோட கொண்டு போகணுன்றதை பற்றி தெளிவாக சொல்றதுக்காக ரெடியாக இருக்காரு. பார்த்துடலாமா? பார்த்துடலாம். இது மனமே கேள். சைவத்துக்கும் அசைவத்துக்கும் எது நீங்கள் வந்து சைவத்தை சொல்கிறீங்களா அப்படி? உணவுக்கு என்னத்துக்கு தத்துவம்? ஏன்னா இங்கே வந்ததுலேருந்து நான் 2 நாள் இங்கே தங்கியிருக்கேன், எல்லா இடத்துலையும் சைவ உணவுகள் தான் இருக்குது, அது கேட்குறேன். அதான் நான் சொல்கிறேன், உணவுக்கு என்னத்துக்கு தத்துவம்? எந்த உணவு சாப்பிடணும்? இந்த உடலுக்கு ஒத்து ஒரு மாதிரி உணவு சாப்பிட்டா போதும். பிழைப்பு கட்டுப்பாடுக்கு சாப்பாடு ஒன்றும் இல்லைன்னா ஏதோ ஒன்று வெட்டி சாப்பிட்ருதான். பிழைப்பு கட்டுப்பாடுக்காக எதுவும் சாப்பிட்ருக்குறோம். ஆனால் நமக்கு சாய்ஸ் இருக்கிறப்போ பார்த்தா சைவ உணவு இந்த உடலுக்கு 100% கரெக்டாக ஒத்து வருது. நம்ம சயின்டிஃபிக்காக இது நான் சொல்றது இல்லை, பொதுவாக உலகமாக அதை சொல்கிறாங்க. இப்போ அதுலேயே எனக்கு இன்னொரு சந்தேகம் வருது. பிளான்ட்ஸ் தாவரங்களுக்குலாம் உயிருக்கு நம்ம சொல்கிறோம், அதையும் ஒரு ஜீவராசின்னு சொல்கிறோம். அப்போ நெல்லுன்றதும் அசைவம் தானே? சைவ உணவுகள் காய்கறிகள் எல்லாமே அதனுடைய உயிரோட ஒரு பகுதி தானே? அதே மாதிரி உயிர் இல்லைன்னு யார் சொன்னாங்க? இப்போ இது ஹிம்சை அஹிம்சை பற்றி பேசலையே. சைவம் சாப்பிட்றவங்க உயிர் கொல்லாம இதுதான் உள்ள முன்னாடி வைக்கிறாங்க. அதுக்கு தான் நான் சொன்னது. உணவுக்கு என்னதுக்கு தத்துவம்? உணவுக்கு தத்துவம் கிடையாது. இந்த உடலுக்கு ஒத்து வர மாதிரி தான் சாப்பிடணும். இப்போ நாம எந்த ஒரு இதுக்கு ஹிம்சை கொடுக்க கூடாது, நமக்கு ஆசை வந்துருச்சுன்னா கொடுக்க வேண்டாம். அதுக்கு இதுக்கு ஹிம்சை ஆகும். இது உயிர் தானே, இதுக்கு ஹிம்சை பண்ணலாமா? ஒரு உயிர் வாழணும்னா இன்னொரு உயிர் எடுக்கணும். அப்படிதான் ஜீவராசியே செயல்படுது. ஆனா இந்த அறிவு எல்லாமே மனிதனுக்கு தான் இருக்குது. மித்தவங்க எல்லாம் சும்மா சாப்பிட்டுக்கிறாங்க, வாழ்றாங்க. நமக்கு தான் இந்த எண்ணம் இந்த அறிவு இருக்கிறதுனால நாம எப்படி சாப்பிடணும், நாம எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தான் சாப்பிடணும். ஒரு தானியம் எக்ஸ்ட்ரா நம்ம சாப்பிட தேவையில்லை, எனக்கு இன்னொரு உயிர் எடுக்கிறோம். அது மட்டும் இல்லை, அந்த உயிர் எடுத்தா இப்போ நாம ஒரு தானியமா இருக்கிறதே உள்ள போட்டு மனிதனை மாத்திக்கிறோம். ஆனா இந்த மனிதனு அதுக்கு மேல ஒரு உயர்ந்த வாழ்க்கை வாழ்ற மாதிரி இருந்தா சாப்பிடுறதுக்கு அவனுக்கு தகுதி இருக்குது. நீங்க இன்னொரு விலங்கு மாதிரி வாழ்ற மாதிரி இருந்தா இன்னொரு விலங்கு சாப்பிடுறதுக்கு உங்களுக்கு தகுதி கிடையாது. இல்ல இப்ப நாம கூட சாப்பாடு தூக்கம் இணைப்பு இருக்கிற செயல் மட்டும் பண்ணி போற மாதிரி இருந்தா அது என்னத்துக்கு அப்படியே இருக்கட்டுமே, அது சாப்பிட்டு என்ன மனிதனா பண்றது? அதுக்கு மேல உயர்ந்த நிலையில வாழ போறோம்னா கட்டாயமா சாப்பிடலாம். இதுக்கு ஒன்றும் நாம குற்றம்னு உருவாக்க தேவையில்லை. ஆனா எப்போ நான் இன்னொரு உயிர் எடுத்து என்னோட உயிர் காப்பாத்திருக்கிறேன் என்ற உணர்வு நமக்கு ஞாபகம் இருக்குதோ இப்போ நான் மென்மையா சாப்பிடுவோம். எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சாப்பிடுவோம். எல்லாத்துக்கும் முக்கியமா உலகத்துல எது பார்த்தாலும் ஒரு நன்றி உணர்வா நடக்கிறோம். என்னத்துக்குன்னா இவர் எல்லாம் உயிர் கொடுக்கறதுனாலதான் நம்ம உயிரோட இருக்கிறோம். கண்டிப்பா அந்த நன்றி உணர்வா நடந்தீங்கன்னா நீங்க இவ்வளவே சாப்பிடுங்க அவ்வளவே சாப்பிடுங்க யாரும் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. அந்த ஒரு உணர்ச்சி உங்களுக்குள்ள இருந்தா இன்னொரு உயிர் எனக்காக உயிர் அதோட உயிர் கொடுத்திருக்குது, நான் எப்படி வாழணும்ன்ற உணர்வு உங்களுக்குள்ள இருந்தா ரொம்ப நன்றி உணர்வோட பக்தியோட நடக்கிறீங்க உலகத்துல. அவ்வளவுதான், அதுக்கு மேல என்ன? அதுதான் இது ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி என் கவனத்தில் வந்தது. 14 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க 14 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க தோராயமாக 1700 குழந்தை தற்கொலை பண்ணிட்டாங்க நம்ம நாட்டில் ஒரு வருஷத்தில். 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க 9000க்கு மேலே தற்கொலை பண்ணிட்டாங்க. எப்போ நம்ம குழந்தை
தற்கொலை பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ நமக்கு புரியணும் நம்ம சமூகத்தில் நாம் ஏதோ அடிப்படையே தப்பாக நடந்திருக்கிறோம். இல்லைன்னா குழந்தை என்னத்துக்கு உயிரெடுத்துக்கணும்னு உணர்வு வரணும். நம்ம நாட்டில் ஆயிரக்கணக்கில் நம்ம விவசாயி தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஏதோ அவனோட விதியை நினச்சிட்டாங்க எல்லாருமே. தேவையானது அந்த அளவுக்கு நடக்கலை. எப்போ நம்ம வீட்டில் நம்ம குழந்தையே தற்கொலை பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்களோ இப்போ நமக்கு புரியணும் நம்ம அடிப்படையே புரியாமல் சமூகம் நடத்திருக்கிறோம் கொஞ்சம். இதனால் நான் என்ன நினச்சேன், அந்த நாள் ஒரு 10,000 ஸ்கூலில் என்னால் யோகா ரொம்ப எளிமையான ஒரு முறை உபயோகான்னு சொல்லுவோம். இது சொல்லிக் கொடுக்கணும்னு நான் நினச்சேன். அந்த நாளில் 10,000 ஸ்கூலுன்றது ஒரு பெரிய ஒரு இதாக தெரிஞ்சது நமக்கு. அதுக்கப்புறம் இந்த 8-9 ஸ்டேட்ஸ்க்கு போய் நான் எல்லாமே சீஃப் மினிஸ்டர்ஸு எஜுகேஷன் மினிஸ்டர் எல்லாம் மீட் பண்ணேன். அவர் எல்லாமே ரொம்ப உற்சாகமாக இதில் ஈடுபடணும்னு ரொம்ப இதாக வந்தாங்க. இப்போ 30,000 ஸ்கூலுக்கு மேலே அதிகமாக போயிருக்குது, இன்னும் போயே இருக்குது. இது ஒரு 45,000க்கு மேலே நாம் டீச்சர்ஸ் தயார் பண்ணி அவர் இந்த ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. குழந்தைக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கல. எதுக்கான இது ஒரு நாள் சொல்லிக் கொடுத்து ஒரு நாள் யோகா இல்லை. இது ஸ்கூலில் டெய்லி நடக்கணும் 20 நிமிஷம். ரொம்ப எளிமையான ஒரு ப்ரொசீஜர் இது. இது செஞ்சால் உடலில் ஒரு சமநிலை, மனத்தில் ஒரு சமநிலை, குழந்தையோடைய ரசாயனத்திலேயே ஒரு மாற்றம் நாம் கொண்டு வர முடியும். இதனால் ஒரு சமநிலையான ஒரு மனநிலை நாம் உருவாக்குனா இந்த மாதிரி அசிங்கமான ஒரு நிகழ்ச்சி, குழந்தை தற்கொலை பண்ணிக்கிறதுன்றது ரொம்ப அசிங்கமான நிகழ்ச்சி நம்ம சமூகத்தில். நாம் எந்த மாதிரி ஆளாக இருக்கணும், நம்ம குழந்தை உயிரெடுத்துக்கணும்னு உணர்வு வந்துச்சுன்னா நாம் எந்த மாதிரி இருக்கணும். நாம் ஏதோ நல்லது செஞ்சுருக்கோம்னு நினச்சிக்கலாம் நாம், ஆனால் நம்ம தெரியாமல் ராட்சசனாக நடந்திருக்கிறோம். அதுக்கு தானே குழந்தை தற்கொலை பண்ணிக்குது. இது மாற்றணுன்னா நம்ம கல்வி முறையில் அடிப்படையான மாற்றங்கள் கொண்டு வர தேவை இருக்குது. அது எல்லாமே ஒரு நாளில் ஆகாது. இப்போதுக்கு ஒரு யோகான்றதுனால அவர் வாழ்க்கையில் கொண்டு வந்தால் அவனுக்கு எந்த விதமான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு ப்ரெஷர் வந்தாலும் அதை தாண்டி போகிறதுக்கு ஒரு கருவியனால் அவன் கையில் இருக்கும். இதுக்காக யோகா கல்வின்றது உருவாக்குனது கற்றுக்கணும் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக, மார்க் வாங்கணுன்றதுக்காக இல்லை. இது நமக்கு புரியாமல் போயிடுச்சுன்னா கல்வியுடைய நோக்கமே கெட்டு போச்சு. கல்வி என்னென்னா கற்றுக்கணும், நாம் புரிஞ்சுக்கணும். அதுக்கு பதிலாக மார்க் வாங்கணும். மார்க்குன்னு என்னென்னா அவனுக்கு 50 வந்தால் நமக்கு 60 வரணும், அவனுக்கு 60 வந்தால் நமக்கு 70 வரணும். இப்படியே போயே இருக்குது. இப்போது 98% வரலைன்னா நீங்கள் எதுவும் பிரயோஜனம் இல்லை. இது ரொம்ப கட்டோரமான ஒரு ஸ்டாண்டர்ட். இதனால் குழந்தை வளர மாட்டாங்க, புரிஞ்சுக்க மாட்டாங்க. சும்மா ஏதோ ஒன்று எக்ஸாமினேஷன் டைமில் 4 விஷயம் நான் வச்சு அங்கே வாந்தி பண்ண மாதிரி பண்ணி வந்துட்டா எக்ஸாமு முடிஞ்சு போச்சு. இந்த நோக்கம் நாம் கொஞ்சம் விடணும். அப்போ தான் கல்விக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அடிப்படையான மாற்றங்கள் நம்ம கல்வி முறையில் வர தேவை இருக்குது. இது நாம் கொண்டு வரலன்னா ஒரு தனி மனிதன் முன்னேற்றமாக போக முடியாது, நாடு முன்னேற்றமாக போக முடியாது. இப்போது நம்ம நாட்டில் புரியுது, படித்தவங்க ரொம்ப இருக்கிறாங்க, திறமைக்கரமாக இருக்கிறவங்க ரொம்ப இல்லைன்றது இப்போ புரிஞ்சுட்டு நாம் இப்போ ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு மினிஸ்ட்ரி பண்ணுறாங்க. இப்போ திறமை இல்லாத கல்வி எதுக்குன்னு கேட்குறேன். திறமை வளர்த்துற மாதிரி இருந்தால் தானே கல்வி. திறமை வளர்த்தாத கல்வி வச்சு என்ன பண்ண போகிறீங்க? சும்மா நானும் படித்தேன்னு எனக்கு டியூ மார்க் இருக்குது, நாமே எழுதிக்கலாமே நெத்தி மேலே 100% வந்துடுச்சு எனக்குன்னு. இந்த மார்க்ன்றது விடணும். ஆனால் யோகத்தினால ஒரு குழந்தை சமநிலையான கூர்மையான மனம் உருவாக்க முடியும். இந்த கூர்மையான மனம் சமநிலையான மனம் இருந்தால் வெற்றிகரமாக நடப்பானா? கட்டாயமாக.
எதிலே கை வச்சாலும் வெற்றிகரமாக நடக்கணும்னா உடல் மனம்ன்றது சமநிலை இருந்தால் தானே. பிரீத்தி, அடுத்ததா வந்து நீ வந்து எக்ஸ்டர்னல் பத்தி சொன்ன. மேங்கோ வந்து வெளியில நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணோம்னா ஒரு நல்லா க்ளோ கிடைக்கும், ஸ்கின் டேமேஜ் ஆகாது அந்த மாதிரி சொன்னேன். நம்ம மேங்கோ உள்ள சாப்பிடுறதுனால நம்ம ஸ்கின்க்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோயேன். ஸ்கின்ல வந்து அதே மாதிரி ஒரு இன்டேக் பண்ணாலுமே ஒரு க்ளோ கிடைக்கும். அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் பார்த்தோன்னா எந்த ஸ்கின் ப்ராப்ளமே வராதான். ஸோ ரேஷஸ், அலர்ஜி அந்த மாதிரிலாம் எந்த ப்ராப்ளமும் வராது. அண்ட் இன்னொரு ஒரு விஷயம், பிம்பிள்ஸ் வராதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, மேங்கோ சாப்பிடுறதுனால மட்டும் கிடையாது, மேங்கோட சீடை கூட சாப்பிட்டா நம்ம ஸ்கின்க்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லி கடிக்க முடியாது. இப்போ கடிக்க முடியாதுமா, ஆனா அதை வந்து குக் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி உடைச்சி. அண்ட் இன்கேஸ் அது சாப்பிடுறதுக்கு உங்களுக்கு பிடிக்காம இருந்துச்சுன்னா அது கூட வந்து குக்கும்பர் ஆட் பண்ணி சாப்பிட்டா இன்னும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீ முன்னாடி சொன்ன இல்லையா அந்த பீட்டா கேரட்டின், அதனால பார்த்தோன்னு வச்சுக்கோயேன் ஹேர்க்கும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஹேர் ப்ராப்ளம்ஸ், ஹேர் ஃபால்லாம் ஆகாம கூட ப்ரிவென்ட் பண்ணுமா. ஓகே, இது கண்டிப்பா நாட்டில் நிறைய பேருக்கு தேவைப்படும்னு நினைக்கிறேன். சூப்பரா சொன்னேன். இதை தொடர்ந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி நான் வந்து நம்ம அன்றாடம் பயன்படுத்துற பொருட்கள்ல என்னென்ன மூலிகை மருத்துவங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக நம்மளோட சித்த மருத்துவர் ராஜமாணிக்கம் காத்துட்டு இருக்காரு. பார்த்துடலாமா? பார்த்துடலாம். இது மூலிகை மருத்துவம். உலகெங்கும் உள்ள வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற மருத்துவம் புத்துநோய் வர்றதை தடுக்கிறதுக்கான மருத்துவம். சாதாரணமாக யாருக்கு புத்துநோய் வருது யாருக்கு வரலன்றது யாருக்குமே தெரியாது. அப்போது வந்து நம்ம முன்னெச்சரிக்கையாக மருந்தை நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு வர்றதா இருந்தால் தடுக்கப்படும். அதனால தான் இந்த புத்துநோய் தடுப்பு மருந்து. இது தடுப்பு மருந்தில் தூதுவளை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். தூதுவளையை பயன்படுத்தும் பொழுது நிறைய வந்து நன்மைகள் செய்யக்கூடியது. சாதாரணமாக தூதுவளையை அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் அந்த புத்துநோய் வர்றதை தடுக்கப்படும். இது நிறைய பேருக்கு தெரியாது. தூதுவளையை சாப்பிட்டா நிறைய நன்மைகளுக்கு நடக்கும். தூதுவளை சாப்பிட்டா சளியை மட்டும்தான் போக்குனுவாங்க. சளி வந்து ஏன் வருது? சளி ஒட்டின இடத்துல புண்ணாகும். புண்ணு ஒட்டின இடத்துல பார்த்திங்கன்னா வயிற்றில் இருக்கிற சுரப்பிகள் மேலே வந்துருச்சுனாலே அது எல்லாமே வந்து புற்றுநோயாக மாறும். அப்போ சளி ஒட்ட விடாமல் செஞ்சுட்டா புற்றுநோய் வர்றதை தடுக்கலாம். அந்த மாதிரியான இந்த வந்து தூதுவளையை பயன்படுத்தணும். அதோடு சேர்ந்து சீத்தா இலையை சாதாரணமாக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா புற்றுநோய் வந்து கட்டுப்படும். இது நிறைய பேருக்கு தெரியாது. எல்லார் வீட்லேயும் சீத்தாப்பழம் இருக்குது, எல்லார் வீட்லேயும் சீத்தா மரம் வச்சுருக்காங்க. ரோட்டோரங்களில் அதிகமாக இருக்குது. அந்த ரோட்டோரங்களில் அதிகமாக இருக்கிற அந்த சீத்தா இலையை ஒரு இலையை நீங்கள் கிடைக்கிறப்பெல்லாம் ஒரு இலையை எடுத்து நம்ம இதில் போட்டு சாப்பிட்டு வந்தோம்னா சாதாரணமாக வந்து மென்று சாப்பிட்றது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதை ஆடு மாடுகள் தொடாது. சீத்தா இலையை அரைச்சி ஏதாவது ஒரு செடி மேலே அடிச்சிட்டா எந்த ஒரு ஆடு மாடும் தொடாது. அதுக்கு பேர் சீத்தா புளின்னு பேர். அந்த அளவுக்கு அது அதனுடைய காட்டம் இருக்கும், அதனுடைய தாக்கம் இருக்கும். அதனால் சீத்தா இலையை வந்து சாதாரணமாக ஒன்று அரைச்சி பாலில் சாப்பிட்டு வந்தோம்னா புத்துநோய் வந்து கட்டுப்படும். புத்துநோய் வந்து கட்டுப்படுறதுக்கு நிறைய வலி உள்ள வேதனை இருக்கிறவங்க வந்து சீத்தா இலையை சாப்பிட்லாம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா குடல் முழுவதும் புற்றுநோய் இருக்கும். குடல் முழுவதும் புற்றுநோய் இருக்கணும். ஒரு சீத்தா இலையை அரைச்சி ஒரு பட்டாணி அளவுக்கு பாலில் கலந்து, ஆட்டுப்பாலில் கலந்து அவங்க சாப்பிட்டு வந்தாங்கன்னா வயிற்றில் இருக்க அந்த வேதனை வந்து குறையும். வேதனை குறைய தான் அந்த புற்றுநோயினுடைய தாக்கம் கட்டுப்படும். சாதாரணமாக புற்றுநோய் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து படம் வந்து நண்டு போட்டிருப்பாங்க. நண்டு என்ன செய்யும்? இந்த பக்கம் அடித்தா இந்த பக்கம் ஓடும், இந்த பக்கம் அடித்தா இந்த பக்கம் ஓடும். அதே மாதிரி தான் புற்றுநோய். இந்த இடத்துல மார்பகத்தில் இருக்குன்னா அதை அறுத்து எடுத்திங்கன்னா நேராக வந்து கர்ப்பப்பைக்கு போயிடும். அதே மாதிரி ஆண்களுக்காக இருந்தால் அந்த சிறுநீரகத்துக்கு போயிடும். இந்த மாதிரி இந்த இடத்துல அந்த நீங்கள் அறுவை சிகிச்சை பண்ணி அந்த இடத்த நாங்கள் எடுத்துருவோம்னா நேராக காலுக்கு போயிடும். காலில் இருந்து அறுத்து எடுத்தோம்னா தலைக்கு போயிடும். அதனால் அந்த புற்றுநோயை வந்து கட்டுப்படுத்த முடியாதுன்னா அது ஓடிக்கிட்டே இருக்கும். அது எங்கேருந்து வந்துச்சு? ரத்தத்தில் வந்துச்சு. நீங்கள் சாப்பிட்ட உணவில் இருந்து வந்துச்சு. இதை யாருமே சொல்ல மாட்டாங்க. நீங்கள் சாப்பிட்ட உணவில் தான் புத்துநோயே வருது. புத்துநோயின்னு வந்து தனியாக அவங்க வம்சாவளிக்கு தான் வருதுன்றலாம் கிடையாது. புத்துநோய் வருதுன்னா நீங்கள் சாப்பிட்ற பாலில் வரும், நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில், அரிசியில் அவங்க மருந்து அடிக்கிறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதிக அளவு மருந்து அடிக்கிறாங்க, அதிக அளவு உரம் போடுறாங்க. அதுதான் வந்து புத்துநோயாக மாறுது. இதை வந்து நம்ம சொன்னோம்னா அவங்களுக்கு புரியாது. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா கேரளாவில் பார்த்தீங்கன்னா காசர்கோடுன்ற இடத்துல ஒரு 16 மாவட்டம் முழுவதும் புத்துநோய் வந்து பாதிச்சிருக்காங்க. அவங்களுக்கு தோலில் புத்துநோய், குடலில் புத்துநோய், மூளையில் புத்துநோய், உலகத்திலே இல்லாத புத்துநோய். இந்த ரத்தத்தில் உள்ள பிளாஸ்மாவே கெட்டு போச்சுன்றாங்க. ஏன்? அங்கே மருந்து அடித்ததால். அந்த மருந்து அடித்ததாலே இருக்கு. அந்த மருந்து எதில் அடிக்கிறாங்க? அரிசி விளையிற நெல்லில் அடிக்கிறாங்க, நீங்கள் சாப்பிட்ற காய்கறியில் அடிக்கிறாங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக போய் அது வந்து புத்துநோயாக மாறுது. சாதாரணமாக இவங்க எந்த ஒரு நாங்கள் எதுவும் பண்ணலை, எந்த ஒரு மாமிசமும் குடிக்கலை, நாங்கள் குடிக்கவே இல்லை,
எங்களுக்கு எப்படி புத்துநோய் வந்துச்சுனாங்க, அது உணவு மூலமாக வந்துருச்சு, காற்று மூலமாக வந்துருச்சு. அதிகமாக வந்து காற்று மூலமாக எப்படி வரும், ஒரு விவசாயம் பண்ண நிலத்தில் வந்து அதிக அளவு மருந்து அடிச்சிருப்பாங்க, அந்த மருந்தானது காற்று மூலயமா எல்லா பக்கத்துலையும் பறந்து வரும். நீங்கள் போகும்போது இருசக்கர வாகனத்தில் போகும்போது சுவாசிக்கும்படியாக இருக்கும். நடந்து போனீங்கன்னா அதிக அளவு உள்ளே போய் அது வந்து புத்துநோயாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் முகமுடி போட்டு அதுக்கு பல முகத்தில் வந்து நிறைய இதெல்லாம் போட்டு உடல் முழுவதும் ஆடையில் போட்டு மருந்தடிக்க போவாங்க. நம்மால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வேஷ்டியை கட்டியிருப்பார், இல்லைன்னா ஒரு கோமணத்தை கட்டி மருந்தை மாட்டிட்டு நாங்கள் வந்து உடம்பு நல்ல திடகாத்தியம் உடம்பு, இந்த மருந்தெல்லாம் எங்களை ஒன்றும் செய்யாது. பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு கேன்சர் புத்துநோய் வந்திருக்கும், இல்லை நடக்க முடியாமல் போயிடும், நரம்பெல்லாம் தளர்ச்சி ஆகிடும். ஏன்னா அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது அந்த புத்துநோய். அந்த புத்துநோய் வராமல் இருக்கணும்னா நம்ம பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம், நமக்கு ஏண்டா வருதுன்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை, அந்த காற்று மூலயமா வர்றதை தடுக்கிறதுக்கு இந்த புத்துநோய்க்கு இந்த மருந்தை நம்ம தயாரிக்கிறோம். அதை வந்து பூண்டை பயன்படுத்துகிறோம். பூண்டை பயன்படுத்தும் போது உள்ள சளிகள் ஊட்டியிருந்தால் அந்த சளிகள் மூலம் அரிச்சு எடுத்துரும். வெள்ளை எலும்பில் சளி ஒட்டியிருந்தால் வெள்ளை எலும்பையே தின்றுடும். உள் உறுப்புகளில் எங்கே சளி ஒட்டியிருக்கோ அந்த சளியை பூரா எடுத்துரும். இதுவும் வந்து நம்ம தூதுவளையும் வந்து சளியை வந்து வெளியெடுக்கக்கூடியது. பூண்டு அதோட சேர்ந்து செயல்படும் பொழுது கொஞ்சம் கூட சளி இல்லாமல் வெளியெடுத்துச்சுனாலே உள்ள உறுப்புகள் வந்து நல்லாயிருக்கும். அதோடு சேர்ந்து மாதுளை பழத்தை வந்து உள்ளே இருந்து சாறு கொடுக்கும்போது கொஞ்சம் இதமாக இருக்கும், உள்ளே ரணமாக இருந்தாலும் சரியாக்கக்கூடியது. இதோடு சேர்ந்து கூட்டு கலவையாக நமக்கு தயாரித்து கொடுக்கும் பொழுது உள்ளுறுப்புகள் வந்து கொஞ்சம் சுகமாக இருக்கும். புத்துநோய் வந்தவங்களுக்கு உள்ளே முழுவதும் வலி எடுத்துக்கிட்டே இருக்கும், இந்த வயிறு வீங்கிட்டு இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே என்னமோ ஒரு பக்கம் குத்திக்கிட்டே இருக்க மாதிரி வலி இருந்துகிட்டே இருக்கும். அந்த வலியை கண்டிப்பாக குறைக்கும். வலியை வந்து குறைக்க உங்களுக்கு நல்லாவதுன்னு அர்த்தம். இந்த மாதுளம் பழத்தை சாப்பிடும்போது உள் உறுப்புகள் வந்து கொஞ்சம் சுகமாக இருக்கும், அந்த எரிச்சல் அடங்கும். இதெல்லாம் சேர்த்து அந்த புத்துநோய் வர்றதை தடுக்கிறதுக்கான மருத்துவத்தை இப்போ நம்ம பார்க்கலாம். தூதுவளை வந்து ஒரு 2 இலை, இந்த முள்ளுகள் எல்லாமே இருக்க தான் செய்யும், அதெல்லாம் வந்து நம்ம எடுக்க முடியாது. இதோடு சேர்த்து இதோட போட்டுறோம். ஒரு பல் பூண்டு, மாதுளையை அறுத்து எடுத்துருக்கோம். இதை வந்து மாதுளை விதைகள் தேவை. இந்த மாதிரி விதைகளை எடுத்திருக்கோம். மாதுளை விதையோட இந்த அரைச்சி எடுத்ததுலேருந்து ஒரு பட்டாணி அளவுக்கு எடுத்தால் போதும், அதிகம் தேவையில்லை. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதை வந்து இது கூட சேர்ந்து இது நல்லா கூழாக அரைச்சி உள்ளுக்குள்ளே சாப்பிட்றணும், உள்ளுக்குள்ளே சாப்பிட கொடுத்துடணும். இது மாதிரி தினமும் குடிச்சிட்டு வந்தாங்கனாக்கா அவங்களுக்கு வகுத்துக்குள்ள அல்லது வாயில் தலையில் கூட நிறைய பேருக்கு வந்து கேன்சர் இருக்குன்னு அவங்க படம் எடுத்து வேதனையில் குத்தெடுக்கிற வலி இருந்துக்கிட்டு இருக்கும். அந்த வலியை வந்து குறைக்கும். மேலும் வயிற்றுக்குள்ளே வந்து புத்து மாதிரி வளர்ந்துக்கிட்டு வர்றது அதை வந்து மேலும் வளர விடாமல் அதே நிலையில் இருக்கும். வேதனையை குறைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சி எடுக்கும். அவங்க தினமும் வந்து ஒரே ஒரு சீத்தா இலை, அதே மாதிரி ஒரே தூதுவளையை நம்ம சேர்த்துக்கிட்டா போதும். அந்த இது ரெண்டையும் கூட சேர்ந்து பூண்டு வந்து சின்ன பல்லாக ஒரே ஒரு பல்லு அரைச்சி இதே சளி வந்து உள்ளுக்க கெட்ட விடாமல் இருக்கிறதுக்காகத்தான் வந்து இந்த மாதுளை சாத்தோடு வந்து நம்ம அந்த ஒரு பல்லு பூண்டு சேர்த்துக்கிறோம். இதெல்லாம் போட்டு அதே மாதிரி ஒரு 100 கிராம் அல்லது 50 கிராம் அளவுக்கு மில்லியாக நல்லா அரைச்சி தினமும் குடிச்சிட்டு வந்தாங்கனாக்கா இந்த வேதனையை குறைச்சி சீக்கிரமாக குறைஞ்சி போயிடும். அதனுடைய தாக்கம் வந்து வேகமாக குறையிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆரம்ப நிலையில் இருந்தாங்கனாக்கா அதை முழுதுமாகவே கரைச்சி எடுத்துரும். இந்த புத்துநோய் வராமல் தடுக்கிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இதில் வந்து லேசாக தடவுனாமல் இருக்கும். ஒரு பட்டாணி அளவுக்கு போட்டிருக்கோம், அரைச்சி போட்டிருக்கோம். பூண்டுனுடைய விழுது ஒரு பல் பூண்டு போட்டிருக்கோம், 2 தூதுவளை போட்டிருக்கோம், ஒரு
சீத்தா இலை போட்டிருக்கோம். இதை அரைச்சி எடுத்து ஒரு பட்டாணி அளவுக்கு இதில் சேர்த்து பிரட்டி எடுத்ததால் இதில் போட்டதே தெரியல. அப்போது இதை வந்து சாதாரணமாக அள்ளி சாப்பிடலாம். இதை சாப்பிட்டு வந்தாங்கன்னா உள்ள வேதனை கண்டிப்பாக குறையும். அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சாப்பிட்றதுக்கான இதமாக இருக்கும். தொண்டை வந்து இறுக்கமாக இருக்கும். இது ரொம்ப இறுக்கமாக இருக்கிறவங்களுக்கு இதை அரைச்சி கூழாக வந்து சாராக கொடுக்கணும். சாதாரணமாக மெண்டு சாப்பிட்றவங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்தா போதுமானது. இந்த மருந்தை வந்து கொடுத்தோம்னா கண்டிப்பாக வந்து அந்த புத்துநோய் வர்றதுலேருந்து தப்பிக்கலாம். சாதாரணமாக இருக்கும். நம்ம சாப்பிட்டோம்னா அந்த புத்துநோய் வராது. ஏற்கனவே நமக்கு வந்து இந்த காற்று மூலயமா அல்ல பால் மூலயமா அல்லது உணவு மூலயமா வர்றதா இருந்தால் இதை வாரம் ஒரு முறை சாப்பிட்டு வந்தால் அந்த புத்துநோய் வர்றதை தடுக்கலாம். இந்த தடுக்கு முறையை பயன்படுத்தி எல்லோரும் பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஜீவிதா, நம்ம எவ்வளோ நேரம் மேங்கோ பற்றி மாங்கு நிறைய டைலாக் சொன்னோம். ஆனால் வந்து மெயினான என்ன விஷயம்னா இது எல்லாமே ஆர்கானிக் மேங்கோவாக இருக்கணும். ஓகே. ஸோ தானாக வந்து செடியில் பழுத்த பழங்களாக இருக்கணும். ஓகேயா? இல்லைனா வந்து சில பேர் வந்து மாங்காய் எடுத்துகிட்டு வந்து அரிசி டப்பால எதையா போட்டு வச்சா தானாக பழுக்கும்ல. ஸோ அந்த மாதிரி வந்து நேச்சுரலாக பழுத்த பழமாக இருந்தால் தான் இதெல்லாம் நடக்குமா? ஓகே. நம்மளே வந்து ஊசி போட்டு சில பேர் வந்து பழுக்க வைப்பாங்கல்ல. சில கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி ஆமாம், கால்சியம் கார்பைட்னு ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி மேங்கோட வச்சோம்னா தானாக வந்து ரைப் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஆனால் மேங்கோஸை கன்சியூம் பண்ணால் எதுவுமே நடக்காது. அது வந்து உடம்புக்கு ரொம்ப கெடுதல் அப்படின்றாங்க. ஸோ அதை நம்ம என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னா வந்து ஒன்று வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சாப்பிட சொல்கிறாங்க. இல்லைனா ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக வந்து ஒரு பாத்திரத்தை தண்ணி ஊற்றி அதில் வந்து சோக் பண்ணிவிடுங்க, அடுத்த நாள் எடுத்து யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ அதுக்கு வந்து எப்படி இதை சாப்பிடணும் அப்படின்றது சொல்லியிருக்கேன். எஸ் பிரீத்தி, கண்டிப்பாக இப்போ இருக்கிற சர்டன் பீரியடில் வந்து எது அந்த மேங்கோ அப்படின்றது நமக்கு தெரியாது. எது நல்ல மேங்கோ, நேச்சுரலாக வந்து மேங்கோ எல்லாத்தையுமே வந்து ஒரு நாள் ஊற வச்சு சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும். அப்படி நம்ம பண்ணாமல் சாப்பிட்டோன்னா அந்த கிட்னிக்கு வந்து ப்ராப்ளம் கூட சொல்லியிருக்காங்க. சில டாக்டர்ஸ் வந்து இந்த மாதிரி இன்ஜெக்ட் பண்ண மேங்கோஸ் எடுத்துக்கிறது வந்து கிட்னிக்கு ரொம்ப ஒரு ப்ராப்ளம் வரும்னு கூட சொல்லியிருக்காங்க. ஓகே, ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் தான் சொன்னேன். ஸோ இதை தொடர்ந்து வரப்போகிற செக்மெண்ட்ல 12 ராசிக்காரர்களோட யோக பலனை சொல்றதுக்காக நம்ம யதார்த்த ஜோதிடர் செல்வி ரெடியா இருக்கார். பார்த்துடலாம். இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 22ஆம் தேதி 6வது மாதம் 2016ஆம் ஆண்டு ஆனி மாதம் 8ஆம் நாள் புதன்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். மதியத்துக்கு பிறகு உத்தியோகத்தில் ஒரு நல்ல செய்தி கிடைப்பதற்குண்டான அனுகூலமான நாள். எடுத்த காரியத்தில் ஜெயமும் அனுகூலம் ஏற்படுவதுடன் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு இருக்கின்ற செல்வாக்கால் பெரும் புகழையும் பேரையும் பெறுவதற்குண்டான அமைப்பு. நண்பர்களுக்கு திடீரென்ற உதவி தேவைப்படக்கூடிய நாளாக காணப்படுவதனால் உங்களுடைய உதவி அவர்களுடைய குடும்பத்திற்கு மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். உத்தியோகம் தனிப்பட்ட முறையில் அனுகூலங்களும், வண்டி வாகனத்தில் புது முயற்சிகள் பெரிய அளவு வெற்றிகளும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். மாலை 3:29 வரை சந்திராஷ்டிரம் உள்ளதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏற்கனவே குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் தேவையில்லாத கசப்பும் மனதில் கோபமும் தேவையில்லாத ஒரு வெறுப்பும் காணப்படும். மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதும் யாரிடத்திலும் தேன் தடவிய வார்த்தைகளை மிக முக்கியமான அமைப்பு என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆக்ரோஷப்படுவதற்கு கோபப்படுவதற்கு இது உகந்த நாள் அல்ல என்பதையும், என்றைக்குமே உகந்த நாள் இல்லை என்றாலும் இது கண்டிப்பாக உகந்த நாள் இல்லை என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்வது உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். மாலை 3:29 சந்திராஷ்டமம் ஆரம்பிப்பதை நினைவில் வைத்துக் கொண்டாலே பல விதத்தில் புத்திசாலி என நீங்கள் அடங்கிக் கொள்வீர்கள். எடுத்த காரியத்தில் ஜெயமும் அனுகூலமும், உத்தியோகத்தில் மிகப்பெரிய ஏற்றமும் காணப்பட்டாலும் அரசு விரோத காரியங்களில் ஈடுபடாமல் இருப்பதும், திடீரென்று சாதாரணமாக ஒன்றுமே தெரியாதவர்களிடம் கூட கோபதாபமும் சண்டை சச்சரவுகளும் கூடவே கூடாது. வண்டி வாகனங்கள் போய்விட்டு வருவது போன்ற விஷயங்கள், சட்டத்துக்கு புறம்பான நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வது பல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்களுக்கு வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழில் அமைப்பில் சீரும் சிறப்பும் காணப்படுவதற்குண்டான அனுகூலமான நாளாக காணப்பட்டாலும் வரவுக்கு மீறிய செலவுகள் மனசங்கடத்தை ஏற்படுத்தலாம். அனாவசியமாக வங்கி அட்டைகளில் வீட்டிலே வைத்துவிட்டு செல்வதே நன்மை தரும். தேவையில்லாமல் அதை வைத்துவிட்டு கொண்டு மற்றவர்களுக்காக தேய்த்து கொண்டிருப்பது பெருமளவு பிரச்சனையும் சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடலாம். உத்தியோகம் தொழில் அமைப்பு சீரும் சிறப்பும் பெறுவதற்குண்டான தன்னகலமற்ற அனுகூலமான நாள் என்பதுடன் குடும்ப சூழ்நிலையில் மிக மிக கவனமாக இருப்பது நன்மை தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள்.
யோக பலம், அனுகூலங்கள், தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள், எதிரிகள் பலம் முற்றிலுமாக முறியடிக்கப்படுகிறது. மறைமுக எதிரிகளுடைய அவர்களுக்கும் உங்களுக்கும் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்பட்டு கடன் அமைப்பு, தேக ஆரோக்கியத்திலிருந்து மருத்துவமனையிலிருந்து வீட்டுக்கு வருவது போன்ற விஷயங்கள்லாம் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அற்புதமான நாளை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்வது உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பு அனுகூலங்களே காணப்படுகிறது. பதவி உயர்வு, கடல் கடந்த பயணங்கள், திட்டமிடாத செயல் வெற்றிகள், அசையா பொருள் சேர்க்கை ஆனந்தங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் வயிற்று உபத்திரம் உள்ள கன்னியா ராசிக்காரர்கள் இன்று நிச்சயமாக எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். குடும்பத்தில் உள்ள பெற்றோர், பெரியோர், இரத்த பந்த உறவுகள், பூர்வீக சொத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் தேவையில்லாமல் அதில் கோபப்படுவது, அலட்டிக்கொள்வது பெரும் சிக்கலையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்திவிடும். படிப்படியாக நல்ல முன்னேற்றம், சீரும் சிறப்பும் ஏற்படுவதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இரத்தத்தில் ஏற்கனவே கோளாறு உள்ளவர்கள் வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருப்பது என்று பெரிய அளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். தொலைதூர பயணங்களிலிருந்து வருகின்ற சமயத்தில் சிறிது கவனமாக இருப்பதே நன்மை ஏற்படுத்தி தரக்கூடிய நாள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். யோக பலத்தை அனுகூலத்தையும் பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் காணப்பட்டாலும் இத்தனை நாட்களாக மனதில் இருந்த சங்கடங்கள் ஒன்று நிவர்த்தி ஏற்படுவதுடன் மனம் தெம்பும் சந்தோஷமும் ஏற்படும். திடீரென்று ஒரு ஒளி கிடைப்பதைப் போல் கடற்கரை எது என்று தெரியாமல் தடுமாறி இருந்த கப்பலுக்கு ஒரு வெளிச்சம் காட்டக்கூடிய ஒரு கலங்கரை விளக்கம் போல் இன்றைய நாளில் ஒரு அற்புதத்தையும் ஆனந்தத்தையும் பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான ஒரு மனிதரின் தொடர்பு மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். ஏற்றம், அனுகூலங்கள், படிப்படியாக நல்ல முன்னேற்றம் காணப்பட்டாலும் வார்த்தைகளில் இதம் சொல்லக்கூடிய வார்த்தை, தேன் தடவிய வார்த்தை, சாதாரண ஆக்ரோஷங்கள் கூட பெரிய அளவு கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் ஏற்படுத்திவிடும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டமாக காணப்படுகிறது. வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்பட்ட அவையெல்லாம் சுபவிரயத்திற்கு உண்டான செலவுகளுடனுடன் நீண்ட நாட்களாக திருமணமோ மற்ற சுபகாரிய அமைப்புகளுக்கு எதிர்நோக்கி இருந்தவர்களுக்கு சட்டென்று முடிவதற்குண்டான நல்ல செய்தி கிடைப்பதற்குண்டான உறவினராலோ நண்பர்களாலோ டக்கென்று முடிந்துவிடும். ஒன்றுமே கவலைப்படாமல் இருப்பதே பெரிய அளவுக்கு சந்தோஷம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். யோகம், அனுகூலங்கள், எடுத்த காரியத்தில் ஜெயம், வளர்ப்பு பிராணிகள் விஷயத்தில் சிறிது கவனம், வண்டி வாகனத்தில் சிறிது நிதானம், தேக ஆரோக்கியத்தில் இடது பக்க தேக ஆரோக்கியம், இதே பகுதியில் ஏற்கனவே பிரச்சனை உள்ளவர்கள் இன்றைய நாளில் மிக மிக கவனமாக இரத்த கொதிப்பு போன்ற பிரச்சனை உபத்திரங்கள் திடீரென்று அதிகரிக்கலாம். மற்றபடி உத்தியோகம், தொழில் அமைப்பு அனுகூலங்கள், புது முயற்சிகள், அரசு கௌரவம், படிப்படியாக நல்ல அமைப்பு, மேலதிகாரிகள் பாராட்டெல்லாம் நம்பிக்கை ஊட்டுவதாக காணப்படும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள். லாபமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய அற்புதமான நாள். மனதிற்கு பிடித்த ஒரு விஷயம் நடைபெறுவதற்குண்டான யோக பலம், அனுகூலங்கள், தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள், உத்தியோகத்தில் மேன்மை, படிப்படியாக நல்ல முன்னேற்றம், சீரும் சிறப்பும் ஏற்படுவது, படிப்பு சம்பந்தப்பட்ட தடைகளாக காணப்பட்ட இளவயதினர்கள் அந்த தடைகள் திடீரென்று நிவர்த்தி ஏற்பட்டு படிப்புக்கு உண்டான உத்தரவாதம் கிடைப்பது மற்றற்ற மகிழ்ச்சியும் அனுகூலமும் ஏற்படுத்தி தரும். உத்தியோகத்தில் எதை செய்கிறோம் என்று தெரியாத இருந்தவர்கள் கூட அதற்குண்டான முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். லாபமான அமைப்பு, வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்பட்டாலும் அவை சுப செலவுகள், கடன் அமைப்பு ஏற்படும். ஆனால் சுபவீரியத்திற்காக சந்தோஷமும் அனுகூலம் ஏற்படுத்த தரும். உங்களுடைய குடும்பத்தின் உயர்வுக்காக பெரிய திட்டங்களை வகுப்பீர்கள், அதில் வெற்றியும் காண்பீர்கள். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம், கடல் கடந்த பயணங்கள் மிகப்பெரிய வெற்றியும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயர்வதனால் வியாபாரிகளுக்கு மிகப்பெரிய யோக பலன் திடீரென்று ஏற்படும். வண்டி வாகன மாற்றங்கள், குடும்பத்தினருக்கு உங்களுக்கும் பெரிய அளவு சந்தோஷம், அசையா பொருள் சேர்க்கைக்கு உண்டான அற்புதமான நாளை பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான உன்னதமான நாள். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம்.
ஓகே பிரீத்தி, இன்னைக்கு வந்து மேங்கோ பார்த்தோன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பெனிஃபிட்ஸ் எல்லாம் பார்த்தோம். இன்னும் பார்த்தோன்னா எக்கச்சக்கமான விஷயங்கள்லாம் ரெடியா இருக்கு. பட் அதெல்லாம் இப்போ பேசணும்னா இப்போ டைம் இல்லையா? ஏன்னா வந்து அடுத்து வேந்திரன் இளங்கதிர் காலை செய்திகள் பார்க்கறதுக்கான டைம் வந்தாச்சு. அது பார்க்கணும்னா நம்ம இப்போ கிளம்பி ஆகணும். கிளம்பிடலாம். ஸோ வியூவர்ஸ், நாளைக்கும் மேங்கோல வேற என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸோட உங்களை மீட் பண்றோம். Until then, Tata and bye-bye from Preeti and Jeevitha from the entire team of Putham Pudu Kalai. Bye-bye. Thank you.